Hi everyone. Let's we see the topic future tense தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதனோட டைப்ஸ் பார்த்தறலாம். Simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense னு 4 டிவைட் ஆகுது. ஃபியூச்சர்ல நம்ம செய்யற வர்க்க பேஸ் பண்ணி அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த 4 இதையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். Let's we see that. First, simple future tense ஒரு சப்ஜெக்ட் அதோட shall or will அப்படிங்கற verb அதாவது மாடல்ஸு ப்ளஸ் வேர்ப் இதை சேர்ந்து வந்தது அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில் நாட் இல்லைனா ஓன்ட் அப்படிங்கிறது கூட வேர்ப் வந்தாலும் அது ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அது கூட வில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் போட்டுட்டு ப்ளஸ் வேர்பை போட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அதனோட ஃபார்மெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் ப்ளே த மேட்ச், நான் அந்த மேட்ச் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ won't go there, நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் இட்ஸ் அ டைப் ஆஃப் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். அண்ட் கொஷின் கேட்குறேன், வில் யூ அலோவ் மீ, நீங்கள் என்ன அலோவ் பண்ணுவீங்களா, வில் யூ அலோவ் மீ டு கோ தேர், அங்கே போகிறதுக்கு நீங்கள் என்ன அலோவ் பண்ணுவீங்களான்னு கொஷின் கேட்டோம்னா அது வந்துட்டு ஆஸ்க் கொஸ்டின் சிம்பிள் ஃப்யூச்சரில் எப்படி கொஷின் கேட்குறதுங்கிறது. யூசேஜ் எங்கெங்கன்னு பார்ப்போம். ஃபார் ஆக்ஷன்ஸ் டிசைடட் அட் த மூமெண்ட் ஆஃப் ஸ்பீச், அந்த பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் அந்த ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இதை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் அ டூத் ஏக், எனக்கு பல் வலி இருக்குது. ஐ வில் டேக் சம் மெடிசன், அதனால் நான் ஃப்யூச்சரில் மெடிசன்ஸ் எடுத்துக்க போகிறேன், இப்போ எனக்கு இருக்கிறங்காட்டி நான் வந்து ஃப்யூச்சரில் மெடிசன் எடுத்துக்க போகிறேன், இனிமேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார் அன்பிளான்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ், சம் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அது நடக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சொல்லுவோம். வின்டர் வில் கம் ஜூன், வின்டர் சீக்கிரமாக வர போகுது, ஏன்னா இப்போவே குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வந்து அன்பிளான்டு ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸுக்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார் ஆஃபரிங், ஆஸ்கிங், ஃபார் அ ரிக்வெஸ்ட், ப்ராமிசிங், ஆர்டரிங், த்ரெட்னிங், இதெல்லாம் பண்ணுறப்போ, அதாவது ஒரு ஆஃபர் பண்ணுறப்போ, ஒருத்தர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறப்போ, ப்ராமிஸ் பண்ணுறப்போ, ஆர்டரிங் பண்ணுறப்போ, அவங்கள பயமுறுத்துகிறப்போ நம்ம சொல்லுவோம். ஐ எம் அஃப்ரைட் வி வில் கெட் வெட், நான் நனைஞ்ச உடனே ரொம்ப பயந்துட்டேன், பிகாஸ் ரொம்ப மழை ஸ்பீடாக வந்தது, மழையில் நனைஞ்சா உடம்பு சரியில்லாமல் ஆயிருமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட், ஃபார் அன்ப்ரிவென்டபிள் ஆக்ஷன்ஸ் இன் ஃப்யூச்சர், ஃப்யூச்சரில் அன்ப்ரிவென்ட் நம்ம முன்னாடி எதிர்பார்க்காம அதுக்காக பிளான் பண்ணாமல் இருக்கிற சில ஆக்ஷன்ஸுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம்மர் வில் கம் ஜூன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வித் கண்டிஷ்னல் கிளாஸஸில் டைம் அண்ட் பர்பஸில் அந்த கிளாஸஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், வென் ஐ அரைவ் அட் ஹோம், நான் வீட்டுக்கு வர அந்த அப்போ ஐ வில் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் கிளாஸ் கண்டிஷ்னல் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் தாட்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ், அசம்ஷன், ஷியோர்னஸ், ஃபியர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர், இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம தாட் சொல்கிறப்போ நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்குறோம், இதை பற்றி நம்மளோட அசம்ஷன் என்ன, கருத்துக்கள் என்ன, அப்புறம் ஷியோர்னஸ் எதை நம்ம உறுதியாக நம்புகிறோம், நம்மளோட பயம், ஃப்யூச்சர், இதை பற்றி எல்லாம் சொல்கிறப்போ ஐ ப்ராமிஸ் ஐ won't டெல் திஸ் எனி ஒன், அதாவது யார்கிட்டையுமே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதை பற்றி நான் யார்கிட்டையுமே won't டெல் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வில்லிங்னஸ் சொல்கிறப்ப என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிற இடத்துல நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். த ஃபோன் இஸ் ரிங்கிங் ஐ வில் கெட் இட் அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் வந்து ரிங் ஆகுது, நான் அதை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்கிறது. ஐ வில் ஹெல்ப் யூ டு மூவ் டுமாரோ, கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ப்ராமிஸ் ஆஃபர் பண்ணுறது. ஹி won't டெல் மீ ஹிஸ் ஏஜ், ரெஃப்யூசல், மறுக்கிறது, அவன் அவங்களோட வயசு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுக்கிறது. அடுத்து ஃப்யூச்சர் ஃபேக்ட், நடக்க போகிற விஷயங்கள். த சன் வில் ரைஸ் டுமாரோ அட் 7 AM, நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் சன் வந்து ரைஸ் ஆயிரும். த சன் வில் செட் அட் 6:30 PM டு நைட், இன்றைக்கி 6:30 மணிக்கெல்லாம் சூரியன் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ஃபேக்டாக நடக்கிற விஷயங்களை சொல்கிறது. பிளான் ஆர் இன்டென்ஷன், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறது இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டென்ஷன் சொல்கிறது. அதில் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா பி கோயிங் டு ப்ளஸ் வேர்ப் அப்படிங்கிறது இருக்கும். ஐ எம் கோயிங் டு ட்ரைவ் டு ஒர்க் டுமாரோ, நான் நாளைக்கு கண்டிப்பாக வண்டி ஓட்டிட்டு அந்த ஒர்க்குக்கு போயே தீருவேன். வி ஆர் கோயிங் டு த ஃபுட்பால் கேம் ஆன் சண்டே, சண்டே நாங்கள் ஃபுட்பால் கேமுக்கும் போவோன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன், ஐ திங்க் ஐ வில் கெட் எ ரைஸ் திஸ் இயர்,
அதாவது ப்ரிடிக்ஷன் முன்னாடி பின்னாடி நடக்கிறத முன்னாடியே வந்துட்டு முடிவு பண்ணி சொல்கிறது. நம்மளோட ஒப்பீனியன் ஆஃபன் யூஸ் எதுனா வில் யூஸ் பண்ணுவோம். ஐ திங்க் ஐ வில் கெட் யர் ரைஸ் திஸ் இயர், இந்த இயரை நான் கண்டிப்பாக மேலே வந்துடுவேன்னு நம்புகிறேன். லுக் அட் தோஸ் clouds, இட்ஸ் கோயிங் டு ரெயின், அந்த இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக மழை வர மாதிரி தெரியுது. எவிடன்ஸ் வந்துட்டு ஆஃப்டனுக்கு யூஸ் பண்ணுறப்போ பி கோயிங் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன், இன்டென்ஷன், ஃப்யூச்சர் ஃபேக்ட், வில்லிங்னஸ்க்கு இது கூடலாம் வந்துட்டு வில் ப்ளஸ் வேர்பி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது ஃப்யூச்சர் டென்ஸுக்கு, சிம்பிள் ஃப்யூச்சருக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. லெட்ஸ் வி see நெக்ஸ்ட் ஒன், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் வில் போட்டு பி ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட், இல்லைனா வில் நாட் போட்டு பி வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட். கொஷின் கேட்டோன்னா வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வில் பி சிங்கிங் இன் த கன்சர்ட் டுமாரோ, they will be writing letter to each other, she will not இல்லைனா won't சொல்லலாம், be watching TV, will it be raining at this time tomorrow, நாளைக்கு நேரம் மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறது. இதனோட யூசேஜஸ், describe interrupted actions in future, when you come tomorrow they will be playing tennis, நாளைக்கு நீ வரப்போ அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்டரப்ட் குறுக்கிடுற ஒரு ஆக்ஷன்ஸை உள்ளே டிஸ்கிரைப் பண்ணுறது. எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் இன் ப்ரோக்ரஸ், ஸ்பெசிஃபிக் டைம் இன் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க, அதாவது குறிப்பிட்ட டைமில் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது. அட் 12 o'clock டுமாரோ வி வில் பி ஹேவிங் லன்ச் அட் ஸ்கூல், நாளைக்கு 12 மணிக்கு நான் ஸ்கூலில் லஞ்ச் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஆக்ஷன்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் நவ் அண்ட் எக்ஸ்பெக்டட் டு கண்டினியூ இன் ஃப்யூச்சர். ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறது, ஃப்யூச்சரில் நடக்கிறது, இப்போ நடக்கிறதுக்கு ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் என்ன கண்டினியூ ஆகுதுன்னு சொல்கிறப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி sea levels will still be rising in 20 years, 20 இயர்ஸாக sea level வந்துட்டு ஹை ஆகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, ஆஸ்க் அ கொஸ்டின் பொலைட்லி அபவுட் ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறது. வில் யூ பி பிரிங்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு த பார்ட்டி டுநைட், இன்றைக்கி நைட் நடக்கிற பார்ட்டிக்கு உங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறது. எம்பசைஸ்னால் வலியுறுத்துறது. ஃப்யூச்சர் பிளான்ஸு அண்ட் இன்டென்ஷன்ஸை பற்றி சொல்கிறது. ஹி வில் பி கம்மிங் டு விசிட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் அவங்க வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. டிஸ்கிரைப் அட்மாஸ்பியர் இன் ஃப்யூச்சர், வென் ஐ அரைவ் அட் த பார்ட்டி எவ்ரிபடி வில் பி செலிப்ரேட்டிங், சம் வில் பி டான்ஸிங், எவ்ரிபடி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க, சிலர் அதில் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பேரல் ஆக்ஷன்ஸ், பேரல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக நடக்கிற ஆக்ஷன்ஸ். ஷி வில் பி வாட்சிங் டிவி அண்ட் ஹீ வில் பி குக்கிங் டின்னர், அவங்க அதாவது அந்த லேடி வந்துட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க, அவங்க வந்துட்டு குக்கிங் டின்னர் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு. இதனோட ஃபார்மேட்டு சப்ஜெக்ட்டு ஷால் இல்லைனா வில் கூட ஹாவ் அப்படிங்கிறது வரும், ப்ளஸ் வேர்போட தேர்டு ஃபார்மேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அதே தான் சப்ஜெக்ட்டு ஓன்ட்டு ஹாவ் வேர்போட தேர்ட் ஃபார்மேட். கொஷின் கேட்டோன்னா வில்லு சப்ஜெக்ட்டு ஹாவ் வேர்போட தேர்டு ஃபார்மேட். எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னா, டு டாக் அபவுட் அன் ஆக்ஷன் தட் வில் ஃபினிஷ் பிஃபோர் எ சர்டைன் டைம் இன் த ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சரில் தொடங்கி அது ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே வந்துட்டு ஸ்டாப் ஆகிற விஷயத்த சொல்லுவோம். இதில் அதாவது ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே அது எப்படி நடந்து முடிஞ்சிரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. பை 8 o'clock டுமாரோ ஐ வில் ஹாவ் டேக் ஆஃப் ஃபார் ஜப்பான், நான் ஜப்பானுக்கு இந்நேரம் என்னோடய ஃப்ளைட், நான் ஏறின ஃப்ளைட் வந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பியிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஒன் ஆக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் ஆர் ஈவன் டேக்ஸ் பிளேஸ், ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கிறது, இன்னொரு ஆக்ஷன் வந்து 2 ஆக்ஷன் கூட இருக்கிறது சொல்கிறது. ஷி வில் ஹாவ் லேர்ன் சைனீஸ் பிஃபோர் ஷி மூவ்ஸ் டு சைனா, சைனா போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், லேர்ன் பண்ணியிருக்கணும், சைனீஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அங்கே போனால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, எக்ஸ்பிரஸ் கன்விக்ஷன் தட் சம்திங் ஹேப்பன்ட் இன் த நியர் பாஸ்ட், இப்போ நியர் பாஸ்ட்டில் நடந்ததை பற்றி சொல்கிறது. த கெஸ்ட் வில் ஹாவ் அரைவ்ட் அட் த ஹோட்டல் பை நவ், இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது. வில் ஹாவ் அரைவ்டு, இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பாங்க, பாஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, வந்து சேர்ந்துருவாங்க, இப்போ வந்து சேர்ந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். லெட்ஸ் வி see that நெக்ஸ்ட் ஒன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, சப்ஜெக்ட்டு வில்லு ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட். வில்லுக்கு பதிலாக ஓன்ட் அப்படின்னு போட்டோம்னா அது நெகட்டிவில் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் கேட்டோன்னா வில்லு சப்ஜெக்ட்டு ஹாவ் பீன் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட். இதனோட யூசேஜ் பார்க்கலாம்.
அதாவது காஸ் ஆஃப் சம்திங் இந்த ஃப்யூச்சரில் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹர் இங்கிலீஷ் வில் பி எக்ஸலண்ட் பை த டைம் ஷி விசிட் த யூஎஸ். அதாவது அவங்களோட இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்க யூஎஸ் வர டைமில். பிகாஸ் ஷி வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங். அவங்க கண்டிப்பாக எத்தனை வருஷம் படிச்சிருப்பாங்க? இட் ஃபார் 5 years. குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது அவங்க அதையே படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். எக்ஸாம்பிளுக்கு ஹீ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர். அதாவது 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வென் ஷி ஃபைனலி அரைவ்ஸ். அப்போ தான் வந்து அவங்க வந்தாங்கன்னு சொல்கிறது. ஐ வில் பி டயர்ட் வென் ஐ கெட் ஹோம் பிகாஸ் ஐ வில் ஹாவ் பீன் வாக்கிங் ஃபார் ஓவர் அன் hour. 1 மணி நேரம் நடந்துட்டு வந்தங்காட்டி எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதனோட கீவேர்ட்ஸ் என்னென்னா பை த டைம், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் ஜூன், பை த எண்ட் ஆஃப், சின்ஸ், ஃபார், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.